இப்போ ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சௌந்தர்யாவுக்கு அகைன்ஸ்டாக வந்து மாறிட்டாங்க. நேற்றைக்கு வரையும் வந்து சௌந்தர்யாக்காக போஸ்ட் போட்டு சௌந்தர்யாக்காக நிறையா வந்து பார்த்திங்கன்னா செஞ்சவங்க முதல் நாள்லேருந்து 40ஆம் நாள் வரை வந்து சௌந்தர்யா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண நிறையா பேர் வந்து இன்றைக்கி வந்த 2வது ப்ரோமோ பார்த்துட்டு வந்து நான் இதுக்கு மேலே சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், சௌந்தர்யா வந்து விஜய் சேதுபதி ரோஸ் பண்ண சரிதான் அப்படிங்கிற அளவுக்கு போடுறாங்க. இன்னும் நிறையா பேர் விஜித்தெல்லாம் வந்து அவ்வளோதான் சௌந்தர்யாவோட சோழி வந்து முடிஞ்சிருச்சுட்டாரு. அல்டிபாஸ் வந்து தெரியும் ஆல்ரெடி அவர் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணுறாரு, சௌந்தர்யாவோட கேம் பிளே வந்து முடிஞ்சு அப்படிங்கிறாரு. சுனுப்பியா அவர்களுமே வந்து சௌந்தர்யா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிவ்யூவராக இருக்கக்கூடிய மக்களால் அறியப்பட்ட எல்லா ரிவ்யூவருமே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா கேம் பிளே வந்து அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான் ஆட்டம் கண்டுருச்சு. ஏன்னா நேற்று வரை அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஒரு அக்காவே இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து தேவையில்லாமல் விஜய் சேதுபதிட்ட வந்து வாயை கொடுத்தா, அவர் ஒரு ஹோஸ்ட்டு தானே, அந்த ஹோஸ்ட் அப்புறம் என்ன திருப்பி சும்மா இருப்பாரா, அவர் வந்து திருப்பி அடிக்கிறது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து போட்டாங்க. 2வது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ரன் அவுட்டை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணலாங்கிறாங்க, ரஞ்சித்தை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவ்வளோதான் சௌந்தர்யா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க முடியுது. அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்க ரயானுக்காக அவங்க யதார்த்தமாக சொல்லியிருப்பாங்க. அதை வந்து விஜய் சேதுபதி வந்து தலகணம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதி தான் தலகணம் இருக்குது அந்த மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நான் முத்துக்குமரனுக்கே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா முத்துக்குமரன் தான் வந்து சௌந்தர்யாவோட கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சு தள்ளிட்டார். சௌந்தர்யா பார்த்தா எனக்கு வந்து பயமாக இருக்குது, உண்மையிலே சௌந்தர்யா பார்த்தா எனக்கு வந்து பயமாக இருக்குது. சௌந்தர்யா வந்து கிளவர் பிளேயரு, சௌந்தர்யா வந்து எந்த பக்கம் இருந்து அடிக்கணும்னு சொல்லியே தெரியாது, கண்ணுக்கே தெரியல சௌந்தர்யா அடிக்கிறது. அப்புறம் என்ன சொல்லுவார், சௌந்தர்யா வந்து அடிக்கிறத கண்ணுக்கே தெரில, சௌந்தர்யா வந்து முதல் வாரம் எப்படி இருக்கணும், 2ஆம் வாரம் எப்படி இருக்கணும், 3ஆம் வாரம் எப்படி இருக்கணும், 10ஆம் வாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போது சௌந்தர்யாவோட கேம் பிளே வந்து இதுதானோ, முத்துக்குமரன் வந்து அப்பட்டமாக சொல்லிட்டாரு. சௌந்தர்யா வந்து நடிச்சுட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாளாக, அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இருக்கா. இதுதான் சௌந்தர்யாவோட கேம் பிளே. அதனால் அதை பார்த்து நான் மிரண்டு போகிறேன். மற்றவங்களாம் நேர்மையாக விளாட்றாங்க, சௌந்தர்யா வந்து பிளான் போட்டு இப்படி தான் விளையாடணும் முதல் வாரத்தில் இருக்குது, இதெல்லாம் வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டாரு. அதனால் முத்துக்குமரன் வந்து ஸ்ட்ராட்டஜி பிளேயரு, முத்துக்குமரன்ட்ட நம்ம வந்து எல்லாம் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பெரிய கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா விட்டு போச்சு அப்படிங்கிறதான் வந்து பார்க்கும்போது தெரியுது. ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்ம வந்து ஓப்பனாக சொல்லிடுறது, நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்து வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணோம். எப்போ இருந்துன்னா விஷால் இருக்கான்ல, அவன் மேட்டர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு முன்னாடியும் கூட முன்னாடி பெருசாக பண்ணல, இல்லை சும்மா நார்மலாக தானே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்து நம்மளும் சௌந்தர்யா தான் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இதுக்கு மேலே நான் சொல்லிக்கிறேன், இதுக்கு மேலே சௌந்தர்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக தப்பாக தருது, எனக்கு தப்பாக தரல. ஏன்னா வந்து அவங்க யதார்த்தமாக சொல்கிறாங்க இதை சொல்லு அப்படின்னு சொல்லி, அவங்க ஏதோ ரயானை வந்து கெடுக்குறாங்க, ரயான் கேம் பிளே கெடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து எல்லாம் பேசுகிறாங்க. யார் போனாலும் சரி நம்ம போக போகிறதில்ல, நம்ம எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிருப்போம். அதில் சௌந்தர்யாவுக்கு உண்டான ப்ளஸ்களை வந்து சொல்லிருப்போம், சௌந்தர்யாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உண்மையாலுமே சௌந்தர்யா ஃபேன்ஸு, நீங்கள் சௌந்தர்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. சௌந்தர்யா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கேம் பிளே அப்படின்னா அதில் எல்லாம் வந்து பல வேலைகள் வந்து செஞ்சு தான் ஆகணும், அப்போ தான் நம்ம வெளியே தெரியும். சௌந்தர்யா கரெக்டாக கேம் விளாட்றாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, முத்துக்குமரனை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி விஷாலை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் கேம் வந்து நேர்மையாக விளாட்றாங்க, அடித்து அந்த பக்கம் போய் உட்காந்து சம்பவம் பண்ணாங்க. இதெல்லாம் சௌந்தர்யா கரெக்டாக தான் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தீர்க்க முடிவு 40 நாளே நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லக்கூடாது. ஆனால் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே சௌந்தர்யாவுக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம். முத்துக்குமரனுக்கு ஒருபோதும் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. அடுத்த கேள்வி, இப்போ முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவீங்களா அப்படின்னா கிடையாது. முத்துக்குமரன் ஏதாவது சரியாக பண்ணினால் போடலாம், அப்படி இல்லை முத்துக்குமரன் எவனாவது விஜய் விஷால் மாதிரி எவனாவது வந்து கேவலப்படுத்தினானா போடலாம். மற்றபடி வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நம்ம இதுக்கு மேலே முழுக்க சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். போகிறவங்க போகட்டும், இதுக்கு மேலே வர்றவங்க வரட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம முழுக்க நம்மளுடைய ஆதரவு வந்து சௌந்தர்யாவுக்கு தான் கொடுக்க போகிறோம். அதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.